என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி அலர்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,21,472 இருக்குங்க. ஸோ நேற்று நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா BTC நம்மளுக்கு 1,22,000க்கு கீழே, அதாவது 1,23,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஆனால் கேண்டில் க்ளோஸ் வச்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,500. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டல். சரிங்களா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டல். ஸோ நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு. நேற்று நான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா BTC வந்து 1,24,000க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிருந்துருக்குது. சரிங்களா? நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 1,18,000க்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 1,21,500. ஸோ 1,18,000 பக்கம் வந்து BTC வந்துட்டான். சரிங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 1,18,000ன்றது ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா. சரிங்களா? இந்த டிமாண்டு கீழே நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து விற்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ வரலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆனால் கேண்டல் க்ளோஸ் வந்து இதுக்கு கீழே வந்து பெருசாக ஆகக்கூடாது. ஒன்று ஸ்ட்ராங்காக ஆகக்கூடாது. இன்னொன்று என்னென்னா இது ஒரு சப்ளை ஏரியா, இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா. ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகணும். சரிங்களா? ஸோ ஆனால் கூட நோ ப்ராப்ளம். சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆனால் நோ ப்ராப்ளம். பட் ஆனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஹைக்கு மேலே அகெயின் கட் ஆகி க்ளோஸ் வச்சுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுவே இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆனால் கூட நோ ப்ராப்ளம். அதாவது இதுக்கு மேலே கட் ஆகி க்ளோஸ் வச்சா மேலே போய்டும், அது நம்மளுக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த இடத்துலையே ட்ராவல் ஆனால் கூட நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஆனால் இதில் ப்ராப்ளம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,07,000. சரிங்களா? இந்த 1,07,000 இன்கேஸ் இந்த இடத்துல நிற்காமல் அப்படியே ஃபெரோஷியஸாக கீழே விழுந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம். ஓகேங்களா? அது என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்ன்றா நான் நம்மளுக்கு வந்த பிறகு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு வருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கம்மி. சரிங்களா? இப்போதைக்கு கம்மி. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா தான். இந்த டிமாண்ட் ஏரியாவில் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். இந்த டிமாண்ட் ஏரியாவில் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது பார்த்துட்டு ஃபர்தராக நான் அடுத்தடுத்த மூமெண்ட்டு நான் சொல்கிறேன் என்னன்றது. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு BTC நம்மளுக்கு ஒரு பியரிஷ்கான கேண்டல் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தான கேண்டலாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க டிமாண்ட் ஏரியாவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிமாண்ட் ஏரியாவில் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவில் ஏதாவது நல்லபடியாக ரியாக்ட் ஆகுதுன்னா நான் கண்டிப்பான முறையில் டெலகிராமில் அப்டேட், அந்த டிமாண்ட் ஏரியாவில் வந்தாலே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேங்க. ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்ட் ஏரியா நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இத்தீரியமோட டிமாண்ட் ஏரியா ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியா எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான். $4,250 $4,095. சரிங்களா? இன்கேஸ் BTC நம்மளுக்கு வந்து கீழே வருது 1,18,000 கிட்ட வருதுன்னா அதுக்கு கீழே வருதுன்னா இத்தீரியம் வந்து 4,200 4,100. ஓகேங்களா? 4,250 4,100 ரவுண்ட் ஃபிகராக வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி இந்த ஏரியாவில் வந்து ஓகேங்களா இப்போ ப்ரைஸ் இந்த ஏரியாவில் வந்துட்டு திரும்புகிறான்னா இது நம்மளுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து ஒரு அக்ரெசிவாக புஷ் கொடுக்க சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அது நடக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தற்போதையக்கம் வந்து பார்த்திங்கன்னா BTC கொஞ்சம் வந்து என்னென்னா மேலே போகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறி தான் இருக்கிறான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்றது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னது. சரிங்களா? ஸோ ஆனால் ஒன்றுங்க என்னென்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் போட்டான்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 1,18,000 டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகணும். சரிங்களா? ஹோல்ட் ஆகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரைட். அதே மாதிரி இத்தீரியம் வந்து நம்மளுக்கு ஹையை உடச்சி மேலே க்ளோஸ் வைக்கும் போது தான் நம்மளுக்கு வச்சிருக்க ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஓகேங்களா ரொம்ப சீப்பாக இருக்கிற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஸோ BNB ஓகேங்களா? ஸோ BNB என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை ஏரியா மாதிரி கொடுத்துருப்போம். அந்த சப்ளை ஏரியான்றதான் ப்ரைஸ் வந்து
சஸ்டைன் ஆகி நிற்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ ஓகே ரைட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக என்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இதெல்லாமே ஓன் லைசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ஒருத்தர் ஓன் லைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.